Strength, success, clarity. செபிஷேவ் ஃபில்டரை எப்படி டிசைன் பண்ணுறது? பைலீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மெத்தடை பயன்படுத்தி யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்ட ப்ராப்ளம் தான் இது. டிசைன் எ செபிஷேவ் ஃபில்டர் ஃபார் த ஃபாலோவிங் ஸ்பெசிஃபிகேஷன் யூஸிங் பைலீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மெத்தட். உங்களுக்கு பாஸ் பேண்ட் ஸ்டாப் பேண்ட் வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க, ஸ்பெசிஃபிகேஷன் வேல்யூஸ். இதை பயன்படுத்தி ஃபில்டரை டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸ்டெப் 1, ஃபைண்ட் ரிப்பிள் பேராமீட்டர்ஸ். இ வேல்யூ, லாம்டா வேல்யூ கண்டுபிடிக்கும். இதுக்கு முதல்ல பாஸ் பேண்டை பயன்படுத்த போகிறோம். இதுதான் பாஸ் பேண்ட் வேல்யூ, இது ஸ்டாப் பேண்ட் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ பாஸ் பேண்ட் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 0.8. இதை தான் நம்ம யூஸ் பண்ணி இ வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா 1/√1 + e² = 0.8. ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஸோ 1/, ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணும்போது இந்த ரூட்டு ஸ்கொயர் பண்ணும்போது ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஸோ 1 + e² = 0.8 ஸ்கொயர் பண்ணுறோம். 0.8 ஸ்கொயர் பண்ண நம்மளுக்கு என்ன வரும்? 0.64. இதை அப்படிங்க கொண்டு வந்துடுங்க, இதை அப்படிங்க கொண்டு போயிடுங்க. 1/0.64 டிவைட் பண்ணால் 1.5625 வரும், ஈக்குவல் டு 1 + e². நெக்ஸ்ட் இந்த 1 அப்படி இந்த பக்கம் போயிடுச்சுன்னா -1. ஸோ 1.5625 1 மைனஸ் பண்ணால் 0.5625 ஈக்குவல் டு e². ஸ்கொயர் இந்த பக்கம் போயிடுச்சுன்னா ரூட். ஸோ 0.5625க்கு ரூட் எடுத்தால் 0.75. இதுதான் இ வேல்யூ. நெக்ஸ்ட் ஸ்டாப் பேண்டை பயன்படுத்தி லாம்டா வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு ஃபார்முலா 1/√1 + λ² = இந்த ஸ்டாப் பேண்ட் வேல்யூ எங்கே எடுக்கணும்? இந்த வேல்யூ ஸ்டாப் பேண்ட் வேல்யூ 0.2. ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஸோ 1/ரூட்டை ஸ்கொயர் பண்ண போயிடும். ஸோ 1 + λ² = 0.2 ஹோல் ஸ்கொயர். 0.2 ஸ்கொயர் பண்ணால் 0.04. 0.04 இங்கே வந்துடும். 1 + λ² இங்கே போயிடும். 1/0.04 25. நெக்ஸ்ட் இந்த 1 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 25 - 1 24. ஸ்கொயர் இந்த பக்கம் வந்துச்சுன்னா ரூட். ஸோ 24க்கு ரூட் எடுத்தால் 4.8989. இதுதான் லாம்டானுடைய வேல்யூ. நெக்ஸ்ட் ஸ்டெப் 2, ஃபைண்ட் ஓம் பி அண்ட் ஓம் எஸ். இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா பாஸ் பேண்ட் ஸ்டாப் பேண்ட் வேல்யூ இருக்கும். இங்கே பாருங்க, 0.2π, 0.6π. இதுதான் பாஸ் பேண்ட் ஸ்டாப் பேண்ட். ஒமேகா பி, ஒமேகா எஸ். ஸோ பாஸ் பேண்ட் ஸ்டாப் பேண்ட். ஓகேங்களா? 0.2π, 0.6π. சரி, இதுக்கு ஓம் பி வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுனா 2/t tan ωp/2. பைலினியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனை இப்படி தான் சால்வ் பண்ணணும் செபிஷேவ் ஃபில்டரில். இதில் டி வேல்யூ 1 நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். உங்கள் கொஷின் பேப்பரில் t = 1 கொடுக்கலாம், நீங்களே அசியூம் பண்ணிக்கலாம் t = 1. ஸோ 2/1 tan ωp இருக்கு 0.2π/2. 0.2 டிவைட் பண்ணால் 0.1. டேனில் 0.15 போட்டோம்னா உங்களுக்கு ஒரு ஆன்சர் வந்து 2 மல்டிப்ளை பண்ணால் 0.6498 வரும். இதுதான் ஓம் பியினுடைய வேல்யூ. மோட் பட்டனை 1 டைம், 2 டைம், 3 டைம், 4 டைம் ப்ரெஸ் பண்ணினா உங்களுக்கு ரேடுன்னு வரும். ரேடு கேட்டால் 2 செட் பண்ணு. ஸோ ரேடியன் மோடில் வச்சுட்டு இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறோம். 2 tan சிம்பிள் tan ஓப்பன் ப்ராக்கெட் 0.1 ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி இங்கே பை சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு 0.6498 கிடச்சிடும். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஓம் எஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கும் சேம் ஃபார்முலா 2/t tan ωs/2. இதுலேயும் நம்ம டி வேல்யூ 1ன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ஒமேகா எஸ் வேல்யூ கொஷின்லேயே இருக்குது 0.6π. சப்ஸ்டிட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணும். ஸோ 2 1s are 2, 0.3 சார். ஸோ 2 × tan 0.3π வேல்யூ 2.752. ஸோ இந்த மாதிரி ஓம் பி ஓம் எஸ் வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். 2 tan ஓப்பன் ப்ராக்கெட் 0.3 ஷிஃப்ட் பை சிம்பிள் க்ளோஸ் த ப்ராக்கெட் ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் 2.752. ஸோ சேம் மோடு சேம்லேயே தான் இருக்குது, ரேடியன் மோட்லேயே தான். ஓகேங்களா? இப்போ ஃபில்ட்ரு ஆர்டர் கண்டுபிடிக்க போகிறோம். பைலினியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு இதுதான் ஃபார்முலா. n = cos h inverse λ/e
cos h inverse ohm s by ohm p. Lambda value e value முதல் ஸ்டெப்ல கண்டுபிடிச்சோம், அதை சப்ஸ்டிட் பண்ணிக்கணும் பை ohm s ohm p. இப்போ தான் கண்டுபிடிச்சோம். ohm s ஓட வேல்யூ 2.752, ohm p வேல்யூ முன்னாடி கண்டுபிடிச்சோம் 0.6498. இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிங்க எழுதுங்க, இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிங்க எழுதுங்க. மோட் பட்டனை 4 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள். 1 2 3 4. ரேடியன் மோட் 2 ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ ரேடியன் மோட்டை செட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஹைபாட்டன்யூஸ் இருக்கு இல்லையா, அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி இந்த காஸ் இன்வெர்ஸ் இருக்குது இல்லையா, அதை ப்ரெஸ் பண்ணணும். பண்ணிங்கன்னா உங்களுக்கு காஸ் ஹெச் இன்வெர்ஸ்னு வந்துடும். என்ன இருக்கீங்க 6.532 ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு 2.5639 வரும். ஓகேங்களா. திரும்பவும் ஹைபாட்டன்யூஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ஷிஃப்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு காஸ் இன்வெர்ஸ் ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு இது கிடச்சிரும் 4.235 ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு 2.122. ஓகேங்களா. இப்போ கேல்குலேட்டரில் காஸ் ஹெச் இன்வெர்ஸ் எடுத்தோம்னா நம்மளுக்கு நியூமரேட்டர் டினாமினேட்டர் கிடச்சிரும். இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் உங்களுக்கு 1.208 இருக்கும். இங்கே 1.2 இருக்கா, பக்கத்து நம்பர் என்ன இருக்குது, இன்டிஜர் 2. ஸோ இது வந்து செகண்ட் ஆர்டர். ஓகேங்களா. ஸ்டெப் 4 ஃபைண்ட் மியூ வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா பாருங்கள், e பவர் -1 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் e பவர் -2. இதுதான் மியூனுடைய வேல்யூ. e வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம் 0.75 முதல் ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சோம், அதை சப்ஸ்டிட் பண்ணிக்க வேண்டியது தான். கேல்குலேட்டரில் 0.75 பவர் -1 போட்டால் 1.3333. 0.75 பவர் -2 எடுத்தால் 1.7777. இந்த பவர் எப்படி போடணும்னு சொல்கிறேன் பாருங்கள். ப்ராக்கெட் போட்டு 0.75 அகைன் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு இதுதான் பவர் சிம்பிள். பவர் போட்டுட்டு -1 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1.333 4 டெசிமல் எடுத்துக்கிட்டால் போதும். இப்படி தான் பவர் போடணும். ஓகேங்களா. open bracket 0.75 close the bracket power -2. ஸோ இப்படி தான் பவர் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க 2.777 வரும். இது ரூட் எடுத்து ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2.999 வரும். இதை ரவுண்ட் பண்ணிக்கலாம். ஃபோர்த் நம்பர் பாருங்கள் 5ஐ விட அதிகமான நம்பர். அப்போ மொதல் 3 நம்பர் கூட 1 ஆட் பண்ணணும். ஸோ 999 கூட 1 ஆட் பண்ண நம்மளுக்கு என்ன வந்துடும் 1000 ஆகிடும். அதாவது 3000 ஆகிடும். அதான் மியூ ஈக்குவல் டு 3 எடுத்தாச்சு. புரியுதுங்களா. 2.999 இருக்கா, இது கூட 1 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0 ஆகிடும். ஸோ அதான் இங்கே 3 எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸ்டெப் 5 ஃபைண்ட் ஏ அண்ட் பி கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா ஓம் பி இன்டூ மியூ பவர் 1/n மைனஸ் மியூ பவர் -1/n/2. இந்த ஓம் பி இப்போ தான் கண்டுபிடிச்சோம் ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் 0.6498. மியூ வேல்யூ இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 3. n வேல்யூனா ஆர்டர், என்ன ஆர்டர் கண்டுபிடிச்சோம் 2. இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணுங்க. மொதல் ஸ்டெப்பை நீங்கள் என்ன பண்ணுன்னா இந்த வேல்யூவையும் இந்த வேல்யூ டிவைட் பண்ணுங்கள். ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி வர ஆன்சர் 0.3249. 1/2 நம்ம 0.5 எழுதிக்கலாமா. இப்போ கேல்குலேட்டரில் 3 பவர் 0.5 இந்த ஆன்சர் கிடைக்கும். 3 பவர் -0.5 இந்த ஆன்சர் கிடைக்கும். ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் தான் ஏ வேல்யூ 0.3751. பி வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, இதே ஃபார்முலா தான். ஓகேங்களா. இந்த மைனஸுக்கு இடத்துல ப்ளஸ் போட்டுக்கணும், அவ்வளோதான். அப்போது நம்ம எல்லாத்தையும் திரும்ப சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதில்லை. இந்த ஸ்டெப்புக்கு வரும்போது இந்த மைனஸ் இருக்குல்லையே அந்த இடத்துல ப்ளஸ் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் பி வேல்யூ. ஸோ டேரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம், ஸ்டெப்ஸை குறைச்சிக்கலாம். 0.7502. ஸோ ஏ வேல்யூ பி வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் 6 ஃபைண்ட் π1 π2, அதாவது ஆங்கிள்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு ஃபார்முலா பாருங்கள், πk = π/2 + 2k - 1 π/2n. இதான் ஃபார்முலா. இப்போ இது என்ன ஆர்டர், இது செகண்ட் ஆர்டர். அப்போ நம்ம 2 வேல்யூஸ் கண்டுபிடிச்சா போதும். n = 2. சரி, ஃபர்ஸ்ட் k இடத்துல 1 போடுங்க. π1 = π/2 + k இடத்துல 1 போடணும் ஆகிடும். 2 1s are 2, 2 - 1 1, 1 × π 2, n இடத்துல 2 போடணும். 2 2s are 4. ஸோ π/2 + π/4. π/2 என்னது 90 டிகிரி.
எப்படி 90 டிகிரி வந்தது? பைனா 180, 180 by 2 90, பைனா 180, 180 by 4 45. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ண நம்மளுக்கு என்ன வரும்? 135 டிகிரி வரும். ஓகேங்களா? இது பை 1 வேல்யூ. இதே மாதிரி பை 2 கண்டுபிடிக்கணும். சேம் அதே ஃபார்முலா தான். ஒன்றும் இல்லை, கே இருக்க இடத்துல 2 போட போகிறோம். இங்கே கே இருக்குல்ல, இந்த இடத்துல 2 போடுங்க, அவ்வளோதான். n இருக்க இடத்துல 2 சப்ஸ்டிட் பண்ணியாச்சுங்களா? பை பை 2 ப்ளஸ் 2 2s are 4, 4 minus 1 3, 3 into pi 3 pi, 2 2s are 4. ஸோ பை பை 2னா 90 டிகிரி. 3 பை பை 4 என்னது? 3 into 180 by 4 கேல்குலேட்டரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு 135 டிகிரி வரும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி உங்களுக்கு 225 டிகிரி வரும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் 7 போல்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். S1 S2. அதுக்கு ஃபார்முலா பாருங்கள். SK ஈக்குவல் டு A cos pi k ப்ளஸ் JB sin pi k. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 1 கே இருக்க இடத்துல 1 போட போகிறோம். ஓகேங்களா? ஸோ S1 ஈக்குவல் டு ஏ வேல்யூ நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சோம், 0.3751 காஸ் பை 1 ப்ளஸ் ஜே பி வேல்யூ ஏற்கனவே கண்டுபிடிச்சோம், 0.7502. நெக்ஸ்ட் சைன் பை கே இருக்க இடத்துல 1 போட்டுக்கணும். சரி, இப்போ அடுத்த ஸ்டெப்பில் பை 1 என்ன கண்டுபிடிச்சோம்? என்ன ஆங்கிள்? 135 டிகிரி. ஸோ இங்கே பை 1 இடத்துல 135 டிகிரி, 135 டிகிரி மார்க் பண்ணிடும். இப்போ கேல்குலேட்டரில் டிகிரி மோடில் வச்சுட்டு காஸ் 135 டிகிரியோட வேல்யூ எழுதுங்க, சைன் 135 டிகிரியோட வேல்யூ எழுதுங்க. நெக்ஸ்ட்டு இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்க எழுதணும், இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்க எழுதணும். இது S1 ஆன்சர். ஓகேங்களா? எப்பயுமே வந்து காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்டாக தான் இருக்கும். நீங்கள் இதை சால்வ் பண்ணி எழுதலாம், இல்லை டேரெக்டாக கூட எழுதலாம். எப்படின்னா இதே ஆன்சர் தான் இங்கே வரும். இந்த ஜேக்கு முன்னாடி என்ன சைன் இருக்குது? ப்ளஸ் இருக்கா? இந்த இடத்துல மைனஸ் போடணும், அவ்வளோதான். சேம் ஆன்சர் தான், ப்ளஸுக்கு பதிலாக இங்கே மைனஸ், அவ்வளோதான். ஸோ இது எப்படி கண்டுபிடிக்க சொல்கிற பாருங்கள். S2 ஈக்குவல் டு, இப்போ கேக்கு 2 போடணும். S2 ஈக்குவல் டு ஏ வேல்யூ நம்ம ஏற்கனவே தெரியும், 0.3751 காஸ், இங்கே கே இடத்துல 2 போடணும், பை 2. திரும்ப அதே மாதிரி இங்கே கே இருக்குங்களா? ஸோ சைன் பை 2. இந்த பி வேல்யூ எடுத்து இங்கே எழுதிக்கணும். சரி, பை 2 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 225 டிகிரி. ஸோ எங்கெல்லாம் பை 2 இருக்கோ 225 டிகிரி. டிகிரி மோடில் வச்சுட்டு காஸ் 225 டிகிரியோட வேல்யூ, சைன் 225 டிகிரியோட வேல்யூ, இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர், இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர். ஸோ எப்பயுமே நீங்கள் ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இங்கே ஜேக்கு முன்னாடி என்ன சைன் இருக்குது பாருங்கள், அதோட ஆப்போசிட் சைன். இங்கே ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போடுங்க, இல்லை இங்கே மைனஸ் இருந்தால் இங்கே ப்ளஸ் போடுங்க, இவ்வளோதான் விஷயம். ஸோ ரெண்டுமே கண்டுபிடிச்சாச்சு, S1 S2. நெக்ஸ்ட் இப்போது டினாமினேட்டராக ஃபார்ம் பண்ண போகிறோம். என்ன ஃபார்ம் பண்ண போகிறோம்? ஒரு டினாமினேட்டராக ஃபார்ம் பண்ண போகிறோம். H of S is equal to, அது ஃபார்ம் பண்ணுறதுக்கு இதான் ஸ்டெப்பு, S minus S1 into S minus S2. ஏன்னா நம்மளுக்கு ரெண்டு ஆன்சர் தான் இருக்குது, ஆர்டர் 2னால 2. இதுவே நிறைய வந்துச்சுன்னா போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? சரி, S minus S1 வேல்யூ எடுத்து எழுதிக்குங்க, S minus S2 வேல்யூ எடுத்து எழுதிக்குங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், இந்த மைனஸ் உள்ள மாதிரிலே பண்ணுங்கள், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். சரி, இப்போ இங்கே ஒரு ஃபார்மெட் இருக்குது, இங்கே பாருங்கள், S ப்ளஸ் 0.2652, இதை ஏன்னு வச்சுக்க போகிறேன், இதை JBன்னு வச்சுக்க போகிறேன். இங்கே அதே மாதிரி இருக்கா? இது ஏன்னு வச்சுக்கிறேன், இதை JBன்னு வச்சுக்கிறேன். ஸோ இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ A மைனஸ் JB இன்ட்டு A ப்ளஸ் JB எப்படி எழுதலாம்? A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர்னு எழுதலாம். இது ரெண்டுத்துல A காமனாக தானே இருக்குது. ஸோ இதை ஸ்கொயர் பண்ண போகிறோம். S ப்ளஸ் 0.2652 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர். இதில் B என்ன இருக்குது? 0.5304. அதை ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? சரி, இப்போ இது எப்படி இருக்குது? A ப்ளஸ் B ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இருக்கா? இது A, இது B. ஸோ A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் ப்ளஸ் 2AB ப்ளஸ் இது ஸ்கொயர் பண்ணி இங்கே எழுதுங்க. நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப், S ஸ்கொயர் ப்ளஸ் இதை ஸ்கொயர் பண்ணி இங்கே எழுதணும். 2வையும் 0.2652 மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும், பக்கத்தில் S, இதை எடுத்து இங்கே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் S ஸ்கொயர் ப்ளஸ் இதை எடுத்து முதல்ல S ஸ்கொயர் டேர்மு, அப்புறம் S டேர்மு, அப்புறம் கான்ஸ்டன்ட் டேர்ம், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இங்கே எழுதணும். இதுதான் வந்து டினாமினேட்டரை ஃபார்ம் பண்ணுறது. ஓகேங்களா? சரி, உங்களுக்கு இவ்வளோ ஸ்டெப்ஸு போட வேண்டாம்னா சிம்பிளாக ஒரு ட்ரிக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட் இந்த ஸ்டெப்பில் இதெல்லாம் எழுத தேவையில்லை, டேரெக்டாக இங்கே வந்துடலாம். S போட்டுருங்க முதல்ல.
S போட்டுட்டு நீங்கள் ப்ரீவியஸாக இங்கே ஒன்று கண்டுபிடிச்சிங்களே அந்த S1 அந்த ரியல் பார்ட் என்ன இருக்குன்னு பாருங்கள், மைனஸில் இருக்குது. மைனஸ் 0.2652னா அப்படியே ஆப்போசிட்டாக ப்ளஸ் 0.2652 போட்டு ப்ராக்கெட்டில் ஸ்கொயர் பண்ணுங்க. மைனஸ் இருந்தால் ப்ளஸ், ப்ளஸ் இருந்தால் மைனஸ். இந்த இடத்துல எப்பவுமே ப்ளஸ் தான் வரும், ப்ளஸ். இந்த இடத்துல நம்ம என்ன எழுதணும்னா ஜேக்கு பக்கத்தில் என்ன இருக்குன்னு பார்க்கணும். இந்த ஜேக்கு பக்கத்தில் இருக்குது 0.5304, ப்ளஸ்ஸாக மைனஸ்லாம் பார்க்க தெரியல. இந்த வேல்யூ அப்படியே எடுத்து ஸ்கொயர் போட்டு எழுதணும். இது ஷார்ட்கட்டு. நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும், இப்படி போட்டுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் ஸ்டெப்ஸ் தான். சரி, இப்படியும் போடலாம். நெக்ஸ்ட் இப்போ நியூமரேட்டர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு ஆர்டர் வேல்யூ n ஈவனாக இருக்குது. ஓகேங்களா? சரி, அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டினாமினேட்டர் அட் s இஸ் ஈக்குவல் டு 0. இதோட மீனிங் என்னன்னா, இங்கே டினாமினேட்டர் கண்டுபிடிச்சோம் இல்லையா, இந்த எஸ்ஸுக்கு 0 போடுங்க. இந்த எஸ்ஸுக்கு 0 போட்டால் இது காலி, இந்த எஸ்ஸுக்கு 0 போட்டால் காலி. பேலன்ஸ் தான் இருக்கும் 0.3516. அதை எடுத்து எழுதிக்கணும். டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + e ஸ்கொயர். இ வேல்யூ நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சோம் 0.75. இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0.5625. இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 1.5625. இதுக்கு ரூட் எடுத்திங்கன்னா 1.25. இதை எடுத்து டிவைட் பண்ணிங்கன்னா 0.28. இதுதான் நியூமரேட்டர் வேல்யூ. இப்போ ஃபைனலாக h ஆஃப் s எழுதிக்கலாமா? நியூமரேட்டர் வேல்யூ 0.28 டிவைடட் பை டினாமினேட்டர் வேல்யூ. இதை எடுத்து இங்கே எழுதிட்டு நம்மளுக்கு h ஆஃப் s கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம h ஆஃப் z கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு தான் பைலினியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மெத்தடை பயன்படுத்த போகிறோம். ஸோ ஒரு பைலினியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மெத்தடை பயன்படுத்துகிறோம்னா எங்கெல்லாம் s இருக்கோ அந்த இடத்துல நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணணும்? 2/t இன்ட்டு 1 - z இன்வர்ஸ் பை 1 + z இன்வர்ஸ். t வேல்யூ நம்ம எப்பயுமே 1ல் செட் பண்ணிக்கணும். ஸோ 1ல் செட் பண்ணால் 2/1 ஆகிடும், 2 ஆகிடும். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ டீக்கு எப்பயுமே 1 தான் நம்ம அசியூம் பண்ணிக்கணும். அப்போது இந்த t போயிடும், உங்களுக்கு வரும் 2 மட்டும்தான் இருக்கும். ஸோ எங்கெல்லாம் s இருக்கவங்க நம்ம என்ன பண்ணணும்? 2 இன்ட்டு 1 - z இன்வர்ஸ் பை 1 + z இன்வர்ஸ் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். h ஆஃப் z ஈக்குவல் டு நியூமரேட்டர் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் டினாமினேட்டர் எழுத போகிறோம். இங்கே இருக்குங்க s ஸ்கொயர் இருக்குது. ஸோ இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணி எழுத போகிறோம். ஓகேங்களா? ஸோ 2 ஸ்கொயர் பண்ணால் 4. நெக்ஸ்ட் இங்கே கீழே t அதை விட்டுருங்க, ஏன்னா 1 2/1 2 தான். நெக்ஸ்ட் இதை ஸ்கொயர் பண்ணணும், இதை ஸ்கொயர் பண்ணணும். ஸோ ஸ்கொயர் பண்ணி எழுதியாச்சு. ப்ளஸ் அடுத்து என்ன இருக்குங்க 0.5304 s. ஸோ ஃபஸ்ட்டு 0.5304 எழுதிடுவோம். அப்புறம் இந்த s வேல்யூ எடுத்து எழுதணும். s வேல்யூ என்ன இருக்கீங்க 2 இன்ட்டு 1 - z இன்வர்ஸ் 1 + z இன்வர்ஸ் எடுத்து அப்படிங்க எழுதியாச்சு. ப்ளஸ் அடுத்து என்ன இருக்கீங்க 0.3516. சரி, இதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் தான். நியூமரேட்டர் எடுத்து அப்படியே எழுதிப்போம். இப்போ கவனிங்க, இதை எடுத்து அப்படிங்க எழுதியாச்சா? ப்ளஸ் இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இதை எடுத்து இங்கே எழுதிட்டு பேலன்ஸ் இந்த டேர்ம்ஸ் எடுத்து எழுதியாச்சா? இதை எழுதிட்டு கீழே 1 போட்டுங்க. இப்போ இது வந்து எல்சிஎம் எடுக்க போகிறோம். அதாவது இதில் எது ஹையஸ்ட் வேல்யூ? இதுதான் ஹையஸ்ட் வேல்யூ. இதை எடுத்து இங்கே எழுதிக்கலாம், ஏன்னா இங்கே ஸ்கொயர் இருக்குது. இதுதான் ஹையஸ்ட் வேல்யூ. இப்போ உங்கள் கையை வச்சுக்கோங்க. இங்கே 1 + z இன்வர்ஸ் ஸ்கொயரும் இதுவும் கேன்சல். அப்போ பேலன்ஸ் என்ன வரும்? நியூமரேட்டர் எடுத்து அப்படி எழுதிக்கலாம் ப்ளஸ். இப்போ இது ரெண்டுத்தையும் பாருங்கள். இதில் 1 + z இன்வர்ஸ், இதுலேயும் 1 + z இன்வர்ஸ் கேன்சல். பேலன்ஸ் இதில் ஒரு 1 + z இன்வர்ஸ் இருக்கும், ஏன்னா ஸ்கொயரில் 1 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 1 இருக்கும். அந்த 1 எடுத்து இந்த நியூமரேட்டரோட மல்டிப்ளை பண்ணி எழுதணும். நியூமரேட்டர் என்ன இருக்குது அப்படியே எழுதிட்டு இதில் 1 இருக்குது இல்லையா 1 + z இன்வர்ஸ், அதை எடுத்து இங்கே மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கணும். இதான் எல்சிஎம். ப்ளஸ் இங்கே 1 இருக்குது, இங்கே 1 + z இன்வர்ஸ் ஸ்கொயருக்கு எதுவுமே கேன்சல் ஆகாது. அப்போது இதை எடுத்து அப்படியே நியூமரேட்டரில் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். 0.3516 1 + z இன்வர்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன ஆகும்னா இது மேலே போய்டும். அப்போ h ஆஃப் z ஈக்குவல் டு மேலே போயிடுச்சுங்களா? அடுத்த ஸ்டெப்பு மேலே போயிடுச்சுங்களா? இப்போது a - b த ஹோல் ஸ்கொயர். அப்போ இது எப்படி எழுதலாம்? 4 இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2z இன்வர்ஸா? இந்த இடத்துல மைனஸ் வரும். மைனஸ் 2z இன்வர்ஸ். ஸோ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab முடிச்சாச்சு. ப்ளஸ் அடுத்து என்ன இருக்குது?
1.0608 இதோ இங்கே இருக்கு பாருங்க 1.0608 இதை ரெண்டு மல்டிப்ளை பண்ண போகிறோம் a minus b a plus b இது எப்படி அதெல்லாம் a square minus b square அதெல்லாமா 1 square அதான் a square minus b square ஓகேங்களா அந்த ஸ்கொயர் போட தேவையில்லை ஒன்று மேலே ப்ளஸ் அடுத்து என்ன இருக்குது 0.3516 இது a plus b whole square அப்போ இது எப்படி அதெல்லாம் a square plus b square plus 2ab சிம்பிள் எக்ஸ்பேன்ஷன் தான் ஓகேங்களா இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள் நியூமரேட்டர் எடுத்து அப்படியே எழுதிப்போம் இப்போ டினாமினேட்டர் பாருங்கள் 1 square 1 4 1s are 4 4 into z power minus இங்கே முதல்ல நல்லா கவனிங்க z power minus 1 into 2 z power minus 2 4 எடுத்து உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது 4 வந்துடும் நெக்ஸ்ட் அடுத்தது இந்த ஸ்டெப்பில் இந்த இடத்துல ப்ளஸ் வர்றது மைனஸ் ஏன்னா 4 into minus 2 z inverse minus 8 z inverse ப்ளஸ் நெக்ஸ்ட் 1.0608 into 1 என்ன வரும் அதுதான் வரும் இது எடுத்து z power minus 2 கூட மல்டிப்ளை பண்ணும்போது அப்படியே தான் வரும் 1.0608 z power minus 2 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வந்து மைனஸ் நெக்ஸ்ட் இதுவும் அதே மாதிரி தான் எல்லாத்துக்கூட மல்டிப்ளை பண்ணி எழுதணும் இங்கே பாருங்கள் 0.3516 into 1 0.3516 இது எடுத்து z power minus 2 மல்டிப்ளை பண்ணால் அப்படியே தான் வரும் இதை எடுத்து முதல்ல 2 கூட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0.7032 வரும் பக்கத்தில் z power minus 2 இப்போ தான் நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும் நல்லா கவனிங்க நியூமரேட்டர் எடுத்து அப்படியே எழுதியாச்சு ஸோ ஃபஸ்ட்டு இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் பார்க்கணும் 4 1.0608 0.3516 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணினா உங்களுக்கு 5.4124 வரும் நெக்ஸ்ட் z பவர் மைனஸ் 1 இருக்கிறது இங்கே ஒன்று இது மட்டும்தான் இருக்குது ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல என்ன எழுதணும் இங்கே என்ன இருக்கீங்க minus 8 z inverse ஸோ minus 8 z inverse நெக்ஸ்ட் z பவர் minus 2 இங்கே ஒன்று இருக்கு இதோ இங்கே ஒன்று இருக்கு இங்கே ஒன்று இருக்கு இங்கே ஒன்று இருக்கு இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணும் ப்ளஸ் 4 minus 1.0608 0.3516 plus 0.7032 இது எல்லாத்தையும் கேல்குலேட்டரில் போட்டு உங்களுக்கு 3.994 வரும் பக்கத்தில் z inverse 2 போட்டுருக்கு ஓகேங்களா இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள் திரும்ப நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த இடம் எனக்கு 1 ஆகணும் எப்பயுமே ஓகேங்களா ஒரு ஃபில்டர்னாலே இந்த ஃப்ரண்ட்டில் வந்து கான்ஸ்டன்ட் வந்து 1 இருக்கணும் அப்போ என்ன பண்ணலாம் இதை 5.4124 டிவைட் பண்ணால் இது 1 ஆகிடும் அப்போ மொத்தத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் 5.4124 டிவைட் பண்ண போகிறோம் எல்லாத்தையும் 5 மைனஸ் போட்டுக்கணும்ல இங்கே எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம் 5.4124 டிவைட் பண்ணும் எல்லா நம்பர்ஸையும் இதையும் 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 எல்லாத்தையும் 5.4124 டிவைட் போட்டுங்க சரி இப்போ கேல்குலேட்டரில் இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி வர ஆன்சர் 0.0517 இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் 1 வரும் இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் 1.4780 வரும் இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் 0.7379 வரும் இதுதான் ஃபைனல் நம்மளுக்கான ஃபில்டருடைய டிசைன் ஓகேங்களா இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம் Strength, success, clarity. Strength, success, clarity. Strength, success, clarity. 4G Silver Academy. Strength, success, clarity. உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். 4G Silver Academy Strength, Success, Clarity. வணக்கம்.